அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்னம், மேச ராசி மேச லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மீன ராசி மீன லக்னம், அதுக்கடுத்து கும்பராசி கும்ப லக்னம், மகர ராசி மகர லக்னம், கடகராசி கடக லக்னம். இவர்கள் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும், நவம்பர் 26 வரைக்கும் மிகுந்த கவனமுடன் எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டும். குடும்பத்திற்குள் பிரச்சனை, கணவன் மனைவிடைய கருத்து வார்ப்பிடு, சண்டை சச்சரவுகள், அதுக்கடுத்து பணம் இழப்புகள், பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சூழ்நிலை, கடன் வாங்கக்கூடிய நேரம் அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். ஏற்கனவே சனி வக்ரம் ஆயிட்டார். சனி வக்ரம் ஆயிட்டாருன்னா இந்தந்த ராசிகளை எல்லாம் அவர் பார்வை செய்வார். அப்போ நாம யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது, தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது. பிரச்சனைகள் உங்களை தேடி வரும், சைத்தான்கள் உங்களை தேடித்தான் வரும். நிறைய பேருடைய கர்மா இந்த நேரத்தில் ட்ரிகர் அப் ஆகும். நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டா பாதிப்பு உங்களுக்கு தான். உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணாங்கிற மாதிரியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிடும்.